ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நாளைக்கே நீ மனமகிழ்ந்து சந்தோஷப்படும்படி உனக்கான ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கேன். நீ தேடிய விஷயங்கள் எல்லாம் தானாகவே உன்னை தேடி வந்து சந்தோஷத்தை தரும்படியும் உன் வாழ்வில் அற்புதங்களை நான் நிகழ்த்தப் போகிறேன் என் செல்லமே. என்னதான் நீ நல்லவனா இருந்தாலும் ஒரு சிலருக்கு உன்னை பிடிக்காம தானே இருக்குது. அதுக்கு காரணம் நீ இல்லை என் செல்லமே. உன்னுடைய நல்ல குணமும் நல்ல செயலும் அவர்களுடைய கெட்ட குணத்துக்கு முன்னால் நிற்க முடியலை. அவர்களுக்கு அது ஒத்து வரவும் இல்லை. கெட்டதையே செஞ்சு கெட்டதையே பார்த்து கெட்ட ஆளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் அவர்களால் நீ சரியாக வாழ்வதையும் நியாயமான முறையில் சம்பாதிப்பதையும் நேர்மையாக முன்னுக்கு வருவதையும் பொறுத்து கொள்ள முடியாமல் உன்னை ஏதாவது குறை சொல்லி புறம் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. யார் எப்படி இருந்தாலும் நீ கவலைப்படாத. உன்னுடைய தேவைகள் என்னவோ, உன்னுடைய தேடல் என்னவோ, அதை உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன். நிச்சயமாக நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களும் உனக்கு கிடைக்கும்படி நான் அருள் செய்வேன் என் செல்லமே. யாருக்கிட்டையாவது பேசினா எங்கே அவங்க கோச்சுக்குவாங்களோ நினச்சி ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து பார்த்து பயந்து பேசுகிறதுக்கு பதிலாக அந்த மனிதரிடம் போய் பேசாமல் அமைதியாகவே இருந்து விடலாம் அல்லவா? அப்படிப்பட்டவர்கள் உன்னோட நட்பு இருந்தால்தான் என்ன, இல்லாட்டி தான் என்ன? அவங்கக்கிட்ட போய் நீ பயந்து பயந்து பேசினாதான் என்ன, அல்லது பேசாமல் இருந்தாதான் என்ன? உனக்கு யார் மதிப்பு கொடுக்குறாங்களோ, உன்கிட்ட யார் அன்பாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட நீ பேசினா போதும். பயந்து வாழும் மனிதர்களிடம் போய், நீ பயப்படும்படியாக செயல்களை செய்யக்கூடிய மனிதர்களிடம் போய் நீ அஞ்சி அஞ்சி வாழ வேண்டாம் என் செல்லமே. உன்னுடைய உணர்வுகளையும் உன்னுடைய எண்ணங்களையும் மறைக்காம நீ என்ன நினைக்கிறியோ அதை அப்படியே வெளிப்படுத்தக்கூடிய மனிதர்கள் உன் எதிரில் இருந்தால் மட்டும் அவர்களிடம் நீ பேசு. நீ யாரிடமும் போய் கெஞ்சியும் வாழ வேணாம், யாருக்காகவும் அஞ்சியும் வாழ வேண்டாம். உன் வாழ்க்கையை நீ வாழும்போது ஒரு சில விஷயங்கள் உனக்கு மிகவும் கடினமாக கூட இருக்கலாம். ஆனால் இது கஷ்டமாக இருக்கேன்னு நினச்சி எதையுமே பாதியிலேயே விட்டுவிடாதே என் செல்லமே. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் கற்றுக்கலாம்னு தைரியமாக உனக்கான வாழ்க்கையை வாழ ஆரம்பி. அனைத்தையுமே நீ நினச்சது போல உனக்கு சாதகமாக, உனக்கு சுலபமாக என்னால் அமைத்து தர முடியும். பல சமயங்களில் உன் வாழ்க்கையில் நீ சில விஷயங்களை கேட்பதே கிடையாது, கவனிப்பதும் கிடையாது. உன்னுடைய கவனமெல்லாம் எப்போதும் பதில் கூறுவதில் மட்டும்தானே இருக்குது. இதுக்கடுத்து நம்ம இப்படி சொல்லணும், அவங்க அப்படி சொன்னாங்களா, நம்ம இதை பேசணும்னு எப்போதுமே உன் மனதில் ஒருவித யோசனைகளோடும் பதில் பேசுவதில் மட்டுமே கவனத்தோடும் இருக்கிறாய். போதுமே செல்லமே. எதிரில் இருக்கிறவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத சரியாக புரிந்து கவனித்து கொள்ளக்கூடிய ஆளாக நீ இருக்க பழகு. நீ என்னதான் நல்ல பிள்ளையாக இருந்தாலும் கூட இந்த உலக மனிதர்கள் உனக்கும் ஒரு மதிப்பு வச்சுருப்பாங்க. உன்னையும் எடை போட்டு பார்க்கத்தான் செய்வார்கள். அவர்கள் உன்னை மதிப்பு குறைவாக நடத்தினாலும் சரி, தரக்குறைவாக நினைத்தாலும் சரி, நீ எப்போதும் நீயாகவே இருந்துவிடு. மற்றவங்க உன்னை பற்றி யார் என்ன நினச்சா என்ன, உனக்கு தெரியும் இல்லையா? நீ யார், எப்படிப்பட்ட ஆள்னு அதுவே போதும் என் செல்லமே. மற்றவர்களின் வலியையும் வேதனையையும் புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் இப்போது மிகவும் குறைவாக ஆயிட்டாங்க. அப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் யார் மனசும் கஷ்டப்படும்படியோ காயப்படும்படியோ பேச மாட்டார்கள். யாருடைய கண்ணீருக்கும் காரணமாக இருக்கவும் மாட்டார்கள். அப்படித்தானே ஓ வாழ்க்கையிலையும் நீ நல்ல பிள்ளையாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உன்னுடைய நம்பிக்கையை திடப்படுத்தி உனக்கான தைரியத்தை அதிகரிக்க தான் நான் சோதனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உன் கூடவே உனக்கு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய உன் சாயப்பா நான் உனக்கான எல்லா வேலைகளையும் செய்து முடிப்பேன் என் செல்லமே. நாளைக்கே நீ மனசு குளிரும்படியும் மனம் சந்தோஷப்பட்டு மகிழும்படியும் உனக்கான நல்ல செய்தியை கொண்டு வந்து தருகிறேன். ஒரு ஆண் என்பவன் பெண் மனசில் கோயில் மாதிரி இருக்கணும். அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற சிலையாகவும் இருக்கணும். நீ எப்படி இருக்க போகிறாய் என் செல்லமே? உன்னுடைய துணைக்கு நீ அழகான சிலையாக இருப்பாயா, அல்லது அந்த கோயிலுக்குள் சும்மாவே இருக்கக்கூடிய தூணாக இருக்க போகிறாயா என்பதை புரிந்து உன் துணைக்கு தேவையான விஷயங்களை செய்து அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து போய் அவர்களுக்கு அன்பையும் பாசத்தையும் அக்கறையையும் கொடுக்கக்கூடிய ஆளாக இரு. நிச்சயமாய் உனக்கு துணையாக இருக்கக்கூடிய உன் சாயப்பா உன் வாழ்க்கையை அழகாய் மாற்றி காட்டுவேன்.